காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். சோர்வுக்கு கொஞ்சமும் இடம் கொடாதே. சாத்தான் உன்னை லகுவாக மேற்கொள்ளுவான். முழுவதுமாய் என் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் சோர்வு என்பது இல்லை, தோல்வியும் இல்லை. அமலேக்கியர் வந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அங்கிருந்த ஸ்திரீகளையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் திரும்பி வந்தபோது தங்கள் மனைவிகளும் குமாரரும் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டதை அறிந்து அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளும் கூட சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் அவனை கல்லெறிய வேண்டுமென்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது செய்ததை கவனி. தாவீது தனியே விடப்பட்டான். ஆனால் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தரிடத்தில் விசாரித்தான். எதிரிகளை பின்தொடர்ந்து போய் அவர்களை முறியடித்து ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். மகனே, மகளே, எல்லாமே இழந்து போனது போல காணப்பட்டாலும் மனம் தளர்ந்து விடாதே. திடன் கொள், என்னிடம் சார்ந்து கொள். என்னை நோக்கிப்பார், உன் கண்களை உயர ஏறெடு. என் உதவி நிச்சயமாய் வரும். மன உறுதியோடு என்னை நம்பு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆதார வசனம்: வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121:2.